வணக்கம் மக்களே. See you at work tomorrowன்னு கூடிய சீரிஸோடைய நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் ஹீரோனி கீழே வரும்போது கரெக்டாக ஹீரோ பிடிச்சிருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ட்ரீம் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி நர்வஸாக தான் உட்காந்துருக்குங்க. அந்த இடத்துல ஹீரோ என்ன வச்சிருந்ததில்ல, திடீர்னு ஹீரோனி பக்கத்தில் நெருங்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹீரோனிக்கு ஒரு டீப்பான கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பற்றி ஹீரோயினி லைட்டாக கனவு காண்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினிக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனமான கனவு எனக்கு வரணுன்ற மாதிரி அவங்களுக்கு கடைசியாக தான் உட்கார்றது மட்டும் இல்லாமல் நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயினிக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்ற விஷயமே ஞாபகம் வருது. அதாவது கடைசியாக தான் ஹீரோ பிடிக்கும்போது இவங்க ஓவராக குடிச்சிருந்துருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, என்னோடய வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வேணா என்னோடய வீட்டுக்கு வரீங்களா, நம்ம ரெண்டு பேர் குடிப்போன்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, எனக்கு இன்னும் 5 minutes தான் இருக்குது, எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைன்ற மாதிரி ஒரு சிம்பிளாக அதை அவாய்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே போயிருந்திருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு வேறு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கரெக்டாக ஹீரோ பிடிக்கும்போது இவங்க பட்டன் வேறு வெளியே தெரிச்சு போய் விழுந்திருக்கும். அதை பற்றிலாம் இவங்க யோசிச்சுட்டு எப்படி திரும்ப ஹீரோடைய முகத்தில் முழிக்க போகிறேன்னு இவங்க யோசிக்க நேற்று நடந்த விஷயத்தை பற்றி தான் அந்த சைடு ஹீரோமே யோசிச்சுன்னு இருப்பார். அடுத்தது ஹீரோயினி எப்படி தூங்கி வச்சாங்களோ அதுபடி அவங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி ஸ்நாக்ஸ் தான் வாங்க செய்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோ ஒரு ஜூஸ் வாங்க வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல அதுக்கு ஒரு பில் பே பண்ணிட்டாரு. ஆனால் ஹீரோயினுடைய அவுட்ஃபிட் ஒரு கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினி சிம்பிளான ஒரு அவுட்ஃபிட் தான் போட்டிருக்காங்க. அதை பார்த்து இவருமே நீங்கள் அதிகமாக ஸ்நாக் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினி அவருக்கு ஒரு சாக்லேட் தராங்க. ஆனால் அவர் அதை கண்டுக்காமல் அப்படியே வெளியே போயிடுறாரு. சரின்னு ஹீரோயினி பில் பே பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க அவர் முன்னவே இதுக்கு பே பண்ணிட்டாரு, ஆனால் இதை ஒரு எடுத்துன்னு போகலான்ற மாரி அவர் வாங்கின ஜூஸ் எடுத்து ஹீரோயினி கிட்ட தர, அதில் அதை ஹீரோயினி ஹீரோ கிட்ட தரலான்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் அங்கே ஒரு சின்ன பொண்ணு வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி போட்டிருக்கு ஷார்ட்ஸை பார்த்துட்டு இது என்னுடைய அப்பா போட்டிருக்கிறது மாரி இருக்குன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோமே அப்படிலாம் கிடையாது, இதை நான் தாய்லாண்ட்லேருந்து வாங்கினேன்ற மாரி அந்த பொண்ணை திட்டிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட அந்த ஜூஸை தரலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அந்த இடத்துல நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா ஹீரோயினிக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுச்சு, எப்படி இதை அவர்கிட்ட தருதுன்ற மாரி அந்த இடத்துட்டு போயிடுறாங்க. இது வரைக்குமே எல்லாருக்கும் ஹீரோவை 3 No மேனுன்ற பேரில் தான் தெரியும். அதாவது ஹீரோ யார் கூடயும் பழக மாட்டார், அதே சமயத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டார், சிரிக்க மாட்டாருன்னு சொல்கிறவரே கடைசியாக தான் சிரிக்கும் போது ஹீரோயினிக்கு அப்படி ஆனதுனால அவங்களும் வீட்டுக்கு போய் ஹீரோ வாங்கின ஜூஸை ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி எப்படி இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ்க்கு போய் தான் திருணுன்ற மாரி கடைசியாக தான் ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு போக செய்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க ஃப்ரெண்டான நோவா கிட்ட பேசிட்டு தான் ஹீரோயினி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினி கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு. திடீர்னு ஹீரோயின் என்ன வச்சாங்க தெரியல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீரோ அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அடுத்தது ஹீரோயினி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிடும்போது அதில் கீட்டேன்னு ஒரு ஆள் இருப்பார். ஹீரோயினுடைய மேனேஜரோட நேம் தான் மிஸ்டர் கோன்றது. மிஸ்டர் கோவுக்கு ஹீரோவுக்கு பெருசாக செட் ஆகாது. அதுக்கான ரீசனை அவர் சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ப்ராடக்ட் பிளானிங் டீம் 1 தான் இருந்தாரா, இப்போ ஹீரோயின் எந்த டீமில் இருக்காங்களோ அதே டீமில் தான் இதுக்கு முன்னாடி ஹீரோ இருந்திருக்காரு. அதுவும் ஹீரோ மிஸ்டர் கோவுக்கு கீழே தான் வேலை செஞ்சுருக்காரு. அந்த சமயத்தில் மிஸ்டர் கோ வந்து ஒரு பர்சன் கிட்ட வந்து லஞ்சத்தை வாங்கியிருக்காரா, அதுக்கு பதிலாக அந்த பர்சனுக்கு ஒரு ஃபேவராக பேசியிருக்காரா. இந்த விஷயத்தை ஹீரோ ஐரப்ஸில் இருக்கவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டாரு. ஆனால் மிஸ்டர் கோவை எதிர்த்து எந்தவித எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் ஹீரோ பொய்யான குற்றச்சாட்டு போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ராடக்ட் பிளானிங் டீம் 1லேருந்து தூக்கியிருக்காங்களா. அதை பற்றிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்ற மாதிரி அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்க, அதை கேட்டவங்க சந்தோஷமாக ஜாயின் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனிக்கு தான் திரும்ப அவர் அவாய்ட் பண்ணணும்னு தோணுது. அதில் அவர் அவாய்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல கீட்டே அவரை உட்கார சொல்லிடுறாரு. அதில் ஹீரோ அந்த இடத்துல உட்காரும்போது கடைசியாக தான் அவருடைய பிளேட்டை அவங்க கவனிக்கிறாங்க. அதாவது ஹீரோ முழுக்க சாலட் மட்டும் தான் வச்சுருந்துருப்பாரு, எந்த வித ரைஸுமே இருக்காது. அதை பார்த்து கேட்டவும் நீங்கள் ரைஸ் சாப்பிட மாட்டிங்களான்னு கேட்கும்போது ஹீரோ சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஃபேட்டாக இருக்கிறது பிடிக்காதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினிக்கு திடீர்னு நேற்று ஹீரோ பிடிக்கும்போது கரெக்டாக அவங்க பட்டன் தரிச்சிருக்குள்ள அது ஞாபகம் வந்துடுச்சு. அதால் திரும்ப சில காரணங்களை சொல்லிவிட்டு இவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்த சீன்லேயே அவங்க நோவாவோட சேர்ந்து ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய காஃபிக்கு ஒரு பில் பே பண்ணுறாரு. அதே சமயத்தில் ஹீரோயினிக்கிட்ட பேசலாம்னு நினச்சா ஹீரோயினி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்டெப்ஸ் ஆண்ட போயிடுவாங்க. அது தெரிஞ்ச நோவா அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கு காஃபியும் தராங்க. அந்த சமயத்தில் ஹீரோ இதுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுறாரு. ஒருவேளை அவர் உன்னை பார்த்து பொறாமப்படுறாரு, நீ தான் நல்லா வேலை செய்கிறேன்ற மாரி இவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை ஹீரோயினி ரெஃப்யூஸ் பண்ண செய்கிறாங்க. அதே சமயத்தில் தான் ஹீரோ அதே ஸ்டார் வேஸ்க்கு வருவார். அதில் ஹீரோயினி திரும்பி நின்றுக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ என்ன கேட்குறாங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி ஒரு முக்கியமான பர்சனை பார்க்க போகிறதா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஈவினிங்கில் இருக்கிறதா சொல்ல, அந்த முக்கியமான பர்சன் வேறான்னு கிடையாது, இவங்க ஃப்ரெண்டான ஹேஜி, அவங்கள்தான் ஹீரோயினி பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே ஹேஜி கிட்ட மனசு விட்டு எல்லா விஷயத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தொந்தரவு தர விஷயத்தில் ஹேஜி கிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல ஹேஜி லைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை ஹீரோவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கலாம், அதால் நீ வேணா அவனுக்கு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினிக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. அதில் அடுத்த நாள் இவங்க ஆஃபீஸ்க்கு கரெக்டாக லிஃப்ட் ஏறலான்னு நினைக்கிறாங்க. லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிற சமயத்தில் ஹீரோயினி வரது தெரிஞ்சு ஹீரோ ஓப்பன் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் ஹீரோயினி செக்ரட்டரி ரூமில் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு திரும்ப ஹீரோவை அவாய்ட் பண்ணிட்டு போக, அதை பார்த்த ஹீரோ பக்கத்தில் கீட்டே இருக்கிறது
நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் கிட்டே ஒரு சின்ன ஃபேவர் மட்டும் கேட்குறாரு. அதை கேட்ட ஹீரோவும் அதை பண்ணுறத சொல்கிறாரு. அந்த ஃபேவர் வேறு எதுவும் கிடையாது, ஹீரோனியை லஞ்சுக்கு இன்வைட் பண்ணணுன்றது தான். அது வகையில் கீட்டை இன்வைட் பண்ண அந்த இடத்துக்கு ஹீரோனி வராங்க. அப்படியே 2 பேர் பேசலான்னு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்துடுறாரு. அந்த சமயத்தில் கீட்டேவும் நீங்கள் 2 பேர் பேசுங்க நான் அந்த இடத்த விட்டு போக ஹீரோனி ஒரு என்ன சொல்ல போகிறாருன்னு ஆர்வத்தோடு உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவுமே எனக்கு உங்களை பிடிக்குன்ற மாரி ஓப்பனாக சொல்லிடுறாரு. அதை கேட்டு ஹீரோயினி நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறான்னு ஆர்வத்தோடு இருக்கும்போது தான் ஹீரோ எனக்கு உங்களுடைய வேலையை பிடிச்சிருக்கு, அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் என்னுடைய டாஸ்க் ஃபோர்ஸில் சேர்ந்துக்கலாம் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஐஸ் ரெஃப்ரிஜரேட்டர் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ப்ராஜெக்டை திரும்ப டெவலப்மெண்ட் பண்ண சொல்லி பிரசிடென்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் என்னுடைய டாஸ்க் ஃபோர்ஸில் நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ஹீரோயினி கிட்ட கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயினி அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதை கேட்ட ஹீரோமே உங்களுடைய பதிலை நான் மதிக்கிறேன்றமே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். ராத்திரி ஆனவனே ஹீரோ எப்பயுமே அடிக்கடிக்கு போகிற ஒரு ரிப்பேர் சென்டருக்கு போவார். ஹீரோ இப்போ தான் கொரியாவுக்கு வந்திருக்கனால அந்த ஆளுமே கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. இவரோட பேர் யங்முக்குன்றது. அந்த இடத்துல ஹீரோவுக்கு யங்முக்குடைய வேலைகள்லாம் பிடிச்சிருக்கும். இந்த ரிப்பேர் சென்டரில் அடிக்கடிக்கு அந்த ரிப்பேர் சவுண்ட்லாம் கேட்கும்ல, அதெல்லாம் ஹீரோவுக்கு பிடிக்கும். அதில் ஹீரோ அதெல்லாம் ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டாக தான் அந்த யங்முக்கோட சேர்ந்து சில விஷயங்களை இவருமே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஹீரோவுக்கு பொழுதுபோக்காக இருக்குன்ற மாதிரி இந்த சீன் மூலியமாக காமிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் எல்லா விஷயமே ரொம்ப பரபரப்பாக போயின்னு இருக்கு. ஆனால் ஹீரோ புதுசாக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஓப்பன் பண்ணுறதா சொன்னதில்ல, அதுக்கான ஒரு அப்ளையன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது யார் வேணாலும் டாஸ்க் ஃபோர்ஸில் சேர்ந்துக்கலான்ற மாரி அதுக்கான சில விஷயங்களை பண்ணியிருக்க. அதெல்லாம் கவனிச்ச கீட்டேவும் அவர் உங்ககிட்ட அந்த டாஸ்க் ஃபோர்ஸை பற்றி தான் கேட்டாரான்ற மாரி ஹீரோயின் கிட்டே கேட்கும்போது ஆமான்னு ஹீரோயினே சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினை அதை ரெஃப்யூஸ் பண்ண விஷயம் கீட்டேவுக்கு தெரிய வருது. அப்போ தான் கீட்டே ரொம்ப நிம்மதியாகிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினே திரும்ப அவங்க ஆஃபீஸ் பிளேஸ்க்கு வராங்க. அந்த இடத்துக்கு வரும்போது மேனேஜர் நோவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா நோவாடைய சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லையா, அதெல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கனால உங்களுக்கு லீவ் வேணுன்ற மாதிரி கேட்கும்போது அவர் ஆரம்பத்தில் தர மறுக்கிறாரு. இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நோவாவுக்கு லீவு தந்துடுறாரு. அதே சமயத்தில் நோவாக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குல்ல, அந்த மொத்த வேலையுமே ஒரு ஹீரோயினுடைய தலையில் கட்டிடுறாரு. சரின்னு ஹீரோயினி நோவோடைய எல்லா வேலையுமே பார்க்குறத சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே நோவா வந்து அவங்க சிஸ்டரை பார்க்க போகாமல் அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்டுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சு பேசின்னு இருப்பார். ஆனால் திடீர்னு நோவா வந்தோடனே அவருடைய முகமே சேஞ்ச் ஆகிடுது. அந்த இடத்துல நோவா கிட்ட எதுக்கு நீ என்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமலே வந்தேன்னும் போது அந்த இடத்துல நோவா நான் எதுக்கு உங்ககிட்ட அதை சொன்னோம், நான் கால் பண்ணால் கூட நீ சரியாக எடுக்கிற மாதிரி தெரியல, நான் மெசேஜ் பண்ணாலும் சரியாக ஆன்சர் பண்ண மாட்டேங்கிற, அப்படி இங்கே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இவங்க கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த சைடு இருக்கிற பாய் ஃப்ரெண்டும் இங்கே என்னுடைய சூழ்நிலைன்றது சரியா இல்லை, அதால் தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு தெரிஞ்சு உனக்கு பசி எடுக்குதுன்னு நினைக்கிறேன், அதால் நம்ம என்ன சாப்பிட போகலான்ற மாரி அப்படியே நோவா கிட்ட பேசி எப்படியே ஒரு கூட்டிகிட்டு போயிடுவார். இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது திரும்ப ஹீரோயினி காமிப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினி ஆஃபீஸ் விட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ வந்து அந்த ஐஸ் ரெஃப்ரிஜரேட்டர் ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுன்னு இருப்பார். அதில் ஹீரோ அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது மொத்தத்தையுமே வெளியே இருந்து ஹீரோயினி நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஹீரோ பாட்டு கேட்டுக்கிட்டே எல்லா வேலையும் செமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோயினி ஹீரோ கண்ணில் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அவங்க வரும்போது திடீர்னு உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான அந்த காயோலுன்றவங்க கிட்ட இருந்து கால் வர ஹீரோயினி அதை அட்டன் பண்ணாமல் கேஷுவலாக நடந்து போகிறாங்க. திடீர்னு காயோல் ஹக் பண்ண அதை பார்த்த ஹீரோயினி அவனை தள்ளி விட்டுட்டு எதுக்காக திரும்ப வந்தோன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ட்ரிப்புன்றது சில நாட்கள் எடுத்துக்கிச்சு, நான் உன்னை பார்க்க ரொம்பவே ஆசைப்பட்டேன், அதால் தான் வந்தேன்னும்போது அந்த இடத்துல ஹீரோயினுமே நீ திரும்ப வந்துட்டேன்னும்போது நான் வெல்கம் பேக் ஹோம்னு சொல்லுவேன், நீ எதிர்பார்த்தியா, அப்படிலாம் இருக்க வாய்ப்புகளே கிடையாது, 8 மாதம் ஆகிடுச்சு, நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு, உனக்கு என்னை பற்றி ஞாபகம் இருந்துச்சுன்னா நீ எப்போவோ இங்கே வந்திருந்திருப்ப, எப்போவோ என்னை காண்டாக்ட் பண்ணியிருப்ப, நீ என்னை பற்றி மறந்துட்டேன்னும்போது அந்த சைடில் இருக்க காயோல் அப்படிலாம் கிடையாது, நான் ஆஸ்திரேலியாவில் போனதுலேருந்து உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் ஏகப்பட்ட மியூசிக்லாம் வாசிக்கும் போது என்னுடைய மைண்டில் என்னமோ ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருந்துச்சு, அது என்னன்ற விஷயத்தை நான் தேடிக்கிட்டு இருந்தேன், கடைசியாக அது நீன்ற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்ல. அதுக்கப்புறம் 2021 நடந்த ஒரு விஷயத்தை நம்ம காமிக்கிறேங்க. அந்த இடத்துல ஆஸ்திரேலியாவிலேருந்து கடைசியாக காயோல் வந்திருந்திருப்பார். ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் வெளியே பனி பெய்யும்போது இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே நான் உன் மேலே வச்சிருக்க ஃபீலிங்ஸ் என்னன்னு உனக்கு தெரியலன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல காயோலும் தெரியும்னு சொல்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம அதை அஃபிஷியல் ஆக்கலாமான்னு போது ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. அந்த இடத்துல இவர் நம்ம 2 பேருமே டேட்டிங் பண்ணலாமான்ற மாரி ஹீரோயினை பார்த்து கேட்க 2 பேரும் அதே இடத்துல ஃப்ரீஸாக இருக்காங்க. கடைசியாக தான் காயோல் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பார்த்து அப்படியே கிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேருக்குள்ளார இப்படி தான் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிருந்துருக்கு. திரும்ப ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் அந்த இடத்துல ஹீரோயினி காயோல் தந்த அந்த பொருட்களை அவர்கிட்டே தராங்க. அதாவது இதுக்குள்ளார அவங்களுடைய சில ஞாபகங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை காயோல் கிட்ட தரும்போது அதை காயோல் ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. அந்த இடத்த விட்டு காயோலும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெட்டின்றது அதே இடத்துல தான் இருக்குது. வெளியே மழை பெய்ய ஆரம்பிக்க அதை பார்த்த ஹீரோயினியும் அந்த பெட்டி நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் அந்த பெட்டியை தந்து உள்ளார வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோவை காமிச்சா அந்த இடத்துல ஹீரோவுமே எப்பயும் போல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்திருப்பார். அங்கே இருக்கிற லேடியுமே நேற்று நீங்கள் ஒரு ட்ரிங்க்குக்கு பே பண்ணியிருந்தீங்க, ஆனால் அதை நீங்கள் எடுத்துன்னு போல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கிட்ட அதை கொடுத்து அமிச்சேன்னும் போது அது ஹீரோயினின்ற விஷயத்தை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோயினியை காமிச்சா அந்த இடத்துல ஹீரோயினுமே
மிஸ்டர் கோ கிட்ட திட்டு வாங்கின்னு இருக்குங்க. அதான் ரீசெண்டாக ஒரு மைக்ரோஃபோன் ப்ராஜெக்ட் நடந்துன்னு இருக்குல்ல, அதில் மைக்ரோஃபோனை ஹீரோயினி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலான்னு இருந்திருப்பாங்க. ஆனால் மிஸ்டர் கோ வந்து அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண தேவையில்ல, ஒரிஜினல் மைக்ரோஃபோனே இருக்கட்டும்ன்ற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. ஆனால் அப்படி இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிடும். அதில் ஹீரோயினி அவங்க ஐடியாவை மிஸ்டர் கோ கிட்ட சொன்னால் அந்த எந்த விஷயத்தையுமே மிஸ்டர் கோ காதில் கூட வாங்கிக்கல. இந்த விஷயங்கள்லாம் தூரத்துலேருந்து ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. முன்னவே ஹீரோவுக்கு மிஸ்டர் கோ சுத்தமாக பிடிக்காது. அதில் இன்னும் ஒரு கோவமாக ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் தான் ஹீரோயின் வெளியே வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வர்றாரு. அவர் என்ன கேட்குறான்னா, எங்கே என்னுடைய ட்ரிங்க், அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஆரம்பத்தில் எதுவும் புரியல. அப்போ தான் அந்த சூப்பர் மார்க்கெட் ட்ரிங்கை பற்றி தான் கேட்குறான்னு தெரிய வருது. அந்த ட்ரிங்க் வந்து என்னுடைய ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது, நான் வேணா உங்களுக்கு அதேமாரி ஒரு விஷயத்தை வாங்கி தட்டுறான் போது அந்த இடத்துல ஹீரோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வேணும், சேம் ஒன் தான் எனக்கு வேணும்னு போது சரின்னு ஹீரோயினுமே ஈவினிங் அவரை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட அந்த ட்ரிங்கை தராங்க. அந்த சமயத்தில் ஹீரோ இவருக்கும் மிஸ்டர் கோவுக்கும் உள்ள அந்த பிரச்சனை பற்றி சொல்கிறாரு. நானும் மிஸ்டர் கோவும் ஒரே டீமில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் மிஸ்டர் கோ என் கூட வேலை செய்கிற கொலிக்கிட்டேருந்து சில லஞ்சத்தை வாங்கியிருந்தாரு. அதை நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த சமயத்தில் எந்த வித எவிடன்ஸ் இல்லாத பட்சத்தில் என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்ற மாரி இதுக்கு முன்னாடி கீட்ட என்ன சொல்லியிருந்திருப்பாரோ அதே விஷயத்தை ஹீரோ சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினும் என்ன கேட்குறான்னா, உங்கள் டாஸ்க் ஃபோர்ஸில் நான் சேரணும்னு எதுக்கு ஆசைப்படுறீங்க, எனக்கு ஒன்றும் உங்களை தெரியாதே என்னும்போது அந்த இடத்துல இருக்கிற ஹீரோ, நான் உங்களை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் போது அப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோயினி முதல்ல இந்த கம்பெனியில் சேரும்போது எல்லாருமே ஹீரோயினுடைய கோல் என்னன்னு கேட்டுருந்துருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, இந்த கம்பெனியுடைய பிரசிடெண்ட்டாக நான் மாறணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு ஆம்பியஸான இம்ப்ரெஸ்ஸான ஒரு கோல் இருக்குன்னு இவர் யோசிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துக்கு போகும்போது அதே இடத்துல ஹீரோயினி இருந்திருப்பாங்க. சில பேர்கிட்ட ஹீரோயினி பேசுறது, அதுக்கப்புறம் ஹீரோயினி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, ஹீரோயினோட ஐடியாஸ்ன்ற மாரி மொத்தமாகவே ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ஆனால் கடைசியாக தான் ஹீரோ ரொம்ப நாட்கள் கழிச்சு ஹீரோயினியை அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் பார்த்துருந்துருப்பாரு. அதாவது ஆரம்ப எபிசோடில் குவாஞ்சில் பார்த்துருந்துருப்பார்ல, அந்த சமயத்தில் ஒரு ஹீரோயினை பார்த்து லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிருந்திருப்பாரு. ஹீரோயினி மாறிட்டான்ற மாரி இவர் யோசிச்சிருந்திருப்பாரு. ஆனால் கடைசியாக தான் ஹீரோயினுடைய நோட் புக் இவர்கிட்ட போன எபிசோடில் கிடச்சிருந்துருக்கும். அந்த நோட் புக்கை படிக்கும்போது தான் ஹீரோயினி ஒன்றும் மாறலன்ற விஷயத்தை இவர் புரிஞ்சுருந்துருப்பாரு. ஹீரோயினி மொத்த விஷயத்தையுமே அவங்களுக்குள்ளார மறைச்சிருக்காங்கன்ற விஷயத்தையுமே அவர் கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அதே விஷயத்தை தான் ஹீரோயினி கிட்ட சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப நாட்கள் வரைக்கும் பயந்துருக்கணுன்ற அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பிடுவார். இதை பார்த்த ஹீரோயினிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது அடுத்ததாகவே நோவாவை காமிப்பாங்க. அதாவது நோவாவுக்கு இந்த சமயத்தில் அவங்க பாய் ஃப்ரெண்டோட பிரேக்கப் நடந்திருக்கும். அதில் நோவா ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப நாட்கள் காதலிச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு பிரேக்கப்னு சொன்னோன்னே நோவாவால் அதை ஏற்றுக்க முடியல. திடீர்னு உங்களுடைய உடம்பு என்னமோ ஒன்று பண்ணுற மாரியே இருக்குது. அந்த சமயத்தில் ஹீரோயினி வரது மட்டும் இல்லாமல் நீ லீவ் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேற்று தான் நோவா லீவ் எடுத்து வந்திருப்பாங்க. அதில் வேணான்னும் போது ஹீரோயின் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு மிஸ்டர் கோ கிட்ட அதை பற்றி பேசினா அந்த இடத்துல மிஸ்டர் கோ என்ன சொல்கிறேன்னா, திரும்ப இன்னொரு காரணமாக என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, நேற்று இவளுடைய சிஸ்டருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு இவள் லீவ் எடுத்திருந்தா, ஆனால் கடைசியாக தான் பார்க்க போந்து இவளுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வேணும்னே எல்லாருக்கும் முன்னாடி நோவாவை இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் கடுப்பான ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவளுடைய ப்ரைவேட் லைஃப், அவளுக்கு லீவ் எடுக்க முழு உரிமையும் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடியது ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், முதல்ல எம்ப்ளாயீஸ்க்கு ரெஸ்பெக்ட் தர கற்றுக்கோங்கன்ற மாரி இவங்க சொல்ல, அதை கேட்ட மிஸ்டர் கோ நீங்கள் சொன்ன மாதிரியே நான் மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தரேன், அது வரைக்கும் நோவா அவளுக்கு தேவைப்படுற மாரி லீவ் எடுத்துக்கிட்டோம், ஆனால் நீங்கள் தான் எல்லா வேலையுமே பார்க்க போகிறீங்க, நோவாவோட வேலையை சேர்த்து நீங்கள் தான் பார்க்கணுன்ற மாரி ஹீரோனிக்கு ஓவர்லோட வேலையை தந்துடுறாரு. ஹீரோனி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நோவாவை டாக்ஸியில் அமுச்சு வைக்கிறாங்க. சரின்னு அந்த இடத்த விட்டு நோவாவும் போய்கிட்டு இருக்காங்க. அந்த சமையல் தான் ஹீரோயினி இவங்க முதல்ல இந்த ஆஃபீஸில் சேரும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்ற விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஆரம்பத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசியாக தான் இவங்களுடைய வாழ்க்கைன்றது ஒரு நரகமாட்டம் இருந்திருக்கும். இருந்தாலும் அடுத்து தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ்டர் கோ எவ்வளோ வேலையை தந்திருக்காங்களோ அந்த மொத்த வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கான ரிப்போர்ட் இவங்க சப்மிட் பண்ணிவிட்டு கடைசியாக தான் ரெசிக்னேஷன் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த கம்பெனியில் இதுக்கப்புறம் வேலை செய்ய விருப்பமாக இல்லை. அதில் இவங்க ரெசிக்னேஷன் எழுதி வரும்போது காயில் விட்டுட்டு போன அந்த பொருட்களை இவங்க கவனிக்கிறாங்க. அது கூடவே இவங்களுடைய டைரியுமே பக்கத்தில் இருக்க, அதில் அந்த டைரியை எடுத்து பார்க்கும்போது அதில் ஹீரோயினுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்த டைரியில் எழுதியிருந்திருப்பாங்க. அந்த டைரியில் கடைசியாக ஹீரோஸ் அவங்க கொஸ்டினை தீக்கிற மாரி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்களை இவர் சொல்லி வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துடுது. அடுத்ததாக ஹீரோயினி முதல்ல இந்த ஆஃபீஸில் எப்படி செஞ்சுருந்துருப்பாங்களோ அதேமாரி அடுத்த நாள் போக ஆரம்பிக்கிறாங்க. செம சாமோட போக கடைசியாக மிஸ்டர் கோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி அவங்க சீட்டுக்கு போக சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினி அங்கே போகாமல் ஸ்ட்ரைட்டாக தான் ஹீரோ இருக்கிறப்ப அங்கே போய் நான் தான் சீனியர் சார்ஜியோன், நான் உங்கள் டாஸ்க் ஃபோர்ஸில் சேர விரும்புகிறேன்னும் போது ஹீரோமே அதை கேட்டு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் ஹீரோயினிக்கு அதே இடத்துல கை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினி கை கொடுக்கும்போது இவர் ஹீரோயினுடைய கையை கிட்ட இருக்க அப்படியே ரெண்டு பேர் க்ளோஸாக பார்த்துக்கிறதோடு இந்த எபிசோட இதோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. Senior Associate Chachi checking in. I'd like to apply for the task force. I look forward to this. I look forward to it too.